ஓகே, ஸோ நம்ம வெட்ஜ் கான்ஸ்ட்ரெயின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட 2 பிளாக் இருக்குது. ஓகே, இதோடைய மாஸ் வந்து எம், இதோடைய மாஸ் வந்து கேபிட்டல் எம். இப்போது இங்கே நம்ம ஒரு சின்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் வாட் வில் ஹேப்பன்? போத் ஆஃப் தெம் வில் மூவ் டுகெதர். கரெக்டாக? ஸோ இவர் மேலே ஃபோர்ஸ் அப்ளை ஆகும், இவர் மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவார். தேர் வில் பி ஒன் ஆக்ஷன், நார்மல் ஃபோர்ஸ், அண்ட் தென் another reaction force will be there. ஓகே, ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஆல்வேஸ் ஹேப்பன்ஸ் இன் பேர். அப்போது என்ன நடக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, ரெண்டு பேரும் ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகுறாங்க. ஓகே, இஃப் திஸ் இஸ் v2, இஃப் திஸ் இஸ் v1, இஃப் ஐ கீப் இட் லைக் திஸ், ஹியர் இஃப் யூ see this பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? இது ரெண்டும் ஒன்றா தான் மூவ் ஆகும். கரெக்டாக? ஸோ இஃப் this is point P, if this is point Q, velocity at the point P will be equal to velocity at point Q. Correcta? So this is nothing but v1, this is nothing but v2. If you differentiate this with respect to time, what you will get? d1 by dt will be equal to dv2 by dt. About the dv by dt is what? Acceleration. So acceleration of 1 will be equal to acceleration of 2. அப்போ எங்கே எனக்கு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருந்தாலும் ஒன்றா மூவ் ஆகினாலும், ஓகே, தி ஆக்ஸலரேஷன் ஆஃப் தட் கான்டாக்ட், எங்கே கான்டாக்ட் இருக்கோ அங்கே இருக்க ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே, ஓகே, ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரே ஆக்ஸலரேஷன் தான் மூவ் ஆவார். ஓகே, திஸ் இஸ் வாட் வெட்ஜ் கன்ஸ்ட்ரெயின்ட் இஸ். ஓகே ஓகே அதுவே இன்னொரு கேஸில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே ஃப்ரிக்ஷன்லெஸ் சர்ஃபேஸ். ஓகே, இங்கே ஒரு வெட்ஜ் இருக்கார். ஓகே, இது வெட்ஜ் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம், இது வெட்ஜ் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இவர் கீழே மூவ் பண்ணுறாரு வித் அன் ஆக்ஸலரேஷன் ஆஃப் a2. அப்போ இவர் என்ன பண்ணுவார்? ஸோ இங்கே கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும், அப்போது இங்கேயும் ஃப்ரிக்ஷன்லெஸ்ஸு, இங்கேயும் ஃப்ரிக்ஷன்லெஸ். அப்போ இவர் என்ன பண்ணுவார்? இவர் இந்த பக்கம் மூவ் பண்ணுறாரு வித் அன் ஆக்ஸலரேஷன் a1. இப்போ நம்ம என்ன சொன்னோம்? பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில் இருக்க ஆக்ஸலரேஷன், ஓகே, ஸோ பர்பெண்டிகுலர் டு தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இஸ் ஆல்வேஸ் சேம். அதை என்ன சொன்னோம்? அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஆங்கிள் தீட்டாவா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். இப்போ இவர் கீழே வராரு வித் அன் ஆக்ஸலரேஷன் ஆஃப் a2. கரெக்ட்? ஸோ இவர் இந்த பக்கம் போகிறாரு வித் அன் ஆக்ஸலரேஷன் ஆஃப் a1. ஓகே, இங்கே ஏன் a1 போட்டிருக்கேன்னா காம்பனண்ட் வரைகிறதுக்காக, தீட்டா வரைகிறதுக்காக போட்டிருக்கேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் a1. ஓகே, ஸோ இங்கே we know this angle is, if I slightly extend this, we know this angle is theta. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? we have to find the acceleration perpendicular to the contact. அப்போது here if this is theta, okay, so if I resolve this, okay, if I resolve this, a2 erase பண்ணிக்கிறேன். So this is your a2. If I resolve this, where I can write this theta? Here I can write this theta. ஏன்னா இது theta, இது 90 minus theta, this will be your theta. அப்போ if I resolve the components of this, what I will get? So this direction I am having what? Your a2 cos theta. Okay, sorry, a2 மாற்றி போட்டேன். a2 is downwards. Okay, a2 is downwards. அப்போ this is not a2, this is my a2. ஓகே, அப்போ இது பர்பெண்டிகுலர் டைரக்ஷன். ஓகே, அப்போ இதை ரிசால்வ் பண்ணால் this will be what? a2 cos theta. இவருக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது யார்? இந்த டைரக்ஷன். ஓகே, this is nothing but a2 sin theta. ஃபைன். இப்போது இந்த கான்டாக்டில் இவரில் இருக்க ஆக்ஸலரேஷன் பர்பெண்டிகுலர் டு தி கான்டாக்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அதே மாதிரி இவருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணுமா? அப்போ இது a1. கரெக்டாக? அப்போ இந்த தீட்டாவை ஷிஃப்ட் பண்ணால் திஸ் தீட்டா கேன் பி ரிட்டன் ஹியர். அப்போது இதை ரிசால்வ் பண்ணால் வாட் வி வில் கெட்? if this is a1, okay, so here perpendicular to this will be what? இதை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்? this will be a1 cos theta perpendicular to this in this direction, this will be what? a1 sin theta. இப்போ பாருங்கள், இந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது a2 cos theta, இந்த சர்ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கிறது a1 sin theta. இது எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக தான் இருக்கணும் எப்போவுமே. அதானே பார்த்தோம். அப்போ a1 cos theta should be equal to what? Okay, sorry. Okay, a2 cos theta. a2 cos theta should be equal to a1 sin theta. அப்போ what I can say? Okay, a1 is nothing but, okay, இந்த sin theta இங்கே கொண்டு வந்தீங்கன்னா you will get cot theta. I can write a2 cot theta. அப்படி இல்லையா? Okay, a2 will be equal to what? cos theta வாங்க எடுத்துட்டு போங்க, a1 tan theta. ஓகே, ரெண்டும் ஆக்சுவலாக ஒரே ஈக்குவேஷன் தான். திஸ் இஸ் வாட் தி கன்ஸ்டன்ட் ரிலேஷன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இஃப் யூ ஹாவ், ஓகே, ஸோ திஸ் கேஸ், இப்போது இங்கே
there is a big wedge, பெரிய வெட்ஜ் ஒருத்தர் இருக்கார். இங்கே ஸ்மால் எம், இது கேபிட்டல் எம். இப்போ இவர் இந்த பக்கம் மூவ் ஆகுறாருன்னா, ஸோ ஆப்வியஸ்லி ரெண்டு பேரும் காண்டாக்டில் இருந்து ஸ்லிப் ஆகுறாங்க அப்படின்னா இவர் இந்த பக்கம் மூவ் ஆவார். ஓகே, இங்கே ஆக்சுவலாக சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஹியர் வி ஹாவ் சர்ஃபேஸ் விச் இஸ் ஃப்ரிக்ஷன்லெஸ். அப்போ நவ் வாட் வில் பி தி ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் ஆர் திஸ், அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா ஹவு டு ஆன்சர் தட் கொஷின். ஓகே, வி கேன் ஃபிக்ஸ் திஸ். நமக்கு என்ன தெரியும், இவர் ரெண்டு பேரும் காண்டாக்டில் இருக்காருன்னா இங்கே இருக்க ஆக்சலரேஷனும் இங்கே இருக்க ஆக்சலரேஷன் பர்பெண்டிகுலர் டு தி சர்ஃபேஸ் இஸ் ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ ஹியர் வி ஹாவ் வாட் டு சே, சரி, ஐ வில் ரைட் தட் ஹியர். ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் காம்பனண்ட் perpendicular to the surface of contact. Okay, it is always same. Okay, it is always same. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் we can find that. இவருடைய ஆக்சலரேஷன் a. அப்போது நான் இந்த டைரக்ஷனில் I have to resolve it. Okay, I want to resolve it along this perpendicular direction. Okay, அப்போது தீட்டா இங்கே இருக்குது. ஓகே, அப்போது வேர் ஐ கேன் ரைட் தி தீட்டா, இங்கே ஒரு பர்பெண்டிகுலராக வரைகிறேன். ஐ வில் ட்ரா திஸ். ஓகே, இந்த டைரக்ஷனில் தான் ஏ இருக்கார். திஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஏ. ஐ வாண்ட் டு ஷிஃப்ட் திஸ் தீட்டா. இஃப் ஐ ஷிஃப்ட் திஸ் தீட்டா, இவருக்கு பர்பெண்டிகுலர் இவருக்கு பர்பெண்டிகுலர் இவர். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் தீட்டா ஹியர். ஓகே, அப்போது இந்த ஏவை இஃப் ஐ ரிசால்வ், okay, if I resolve this a, this will be what, this will be your a cos theta. Okay, sorry. Okay, here in the inga irukku. Okay, but if this is theta, so here this a, what I can do is theta inga irukkaru. Okay, appo idu parallel line iduva. Okay, appo inga theta va, correct. If you resolve this a, what you will get? So in upward direction I will get what, a, I'll resolve like this. Okay, so here I will be having a cos theta, correct. அப்போ இவருக்கு பர்பெண்டிகுலர் இந்த டைரக்ஷனில் I will get a sin theta. ஓகே, அப்போ இந்த ஆக்சலரேஷன் கீழே இருக்காரா, அப்போ this is a. அப்போ theta இங்கே இருக்காரா, அப்போ இந்த ஏவை if you resolve, okay, if you resolve this small a, this will be what, your a cos theta. Okay, இவருக்கு பர்பெண்டிகுலர். Okay, so இவருக்கு பர்பெண்டிகுலர் it will be here. Okay, a sin theta. Okay, இப்போ நமக்கு என்ன தெரியும், ஓகே, இந்த காண்டாக்ட் சர்ஃபேஸ்க்கு இருக்க ஆக்சலரேஷன் காம்பனன்ட் சேம். இங்கே பாருங்கள், இந்த ஏல இருக்கிற ஆக்சலரேஷன் a sin theta, இவர் என்னது a cos theta. அப்போ ஹியர் வாட் ஐ கேன் சே, here I can say a cos theta which is equal to capital A sin theta. கரெக்டா? அப்போது அங்கே இருக்க அதே ரிலேஷன் தான், வேணும்னா நம்ம டேனு காட்டில் மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ ஹியர் ஐ கேன் சே யுவர் ஏ இஸ் நத்திங் பட் a tan theta. ஓகே, திஸ் இஸ் வாட் தி constraint relation. Okay, இப்போ in case if you want to find what is this acceleration capital A இல்லை small a, then you write equation. Okay, so how we can write equations? Okay, so here இது உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Okay, so next what we can do, we can go to equation of motion. Okay, மறுபடியும் ஃப்ரீ பாடி டயக்ராமை நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ரஃபாக ஐ எம் ட்ராயிங். ஸோ இவர் ஏ, ஹியர் இட் இஸ் கம்மிங். Okay, roughly I am drawing. Okay, this is capital A, this direction you, sorry, small a, this direction you have capital A. So now I am going to find what is the acceleration. Okay, either capital A or small a. அது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரையலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹியர் இன் திஸ் டைரக்ஷன் acceleration is there. அப்போது நெட் ஃபோர்ஸ் இந்த பக்கம் ஆக்ட் ஆகுது, கரெக்டாக. அப்போது என்னென்ன ஃபோர்ஸ் இந்த வெட்ஜில் ஆக்ட் ஆகும், we can fix it. அப்போது இங்கே என்ன நடக்கும், ஹியர் when it is in contact, here there will be one normal force, கரெக்டாக. ஸோ இங்கிட்டு ஒரு நார்மல் ஃபோர்ஸ் இருக்கும், அவருடைய கான்டாக்ட் ஃபோர்ஸ் இங்கே ஒன்று இருக்கும், கரெக்டாக. ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ஸ். ஓகே, இட் வில் பி லைக் திஸ். அப்போ இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஹவு இட் வில் பி, ஸோ இங்கே டீட்டாவை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இங்கே என்ன இருக்கார், இவருக்கு பர்பெண்டிகுலர், அப்போ இந்த ஆங்கிள் தான் டீட்டா நமக்கு தெரியும். அப்போ இவருக்கு பர்பெண்டிகுலர் வருதுன்னா திஸ் இஸ் தட், அப்போ திஸ் இஸ் யுவர் டீட்டா. நம்ம ரைட். அப்போ இந்த எண்ணை ரிசால்வ் பண்ணால் இது என்னது, என் காஸ் டீட்டா, இது என்னவாக இருக்கும், என் சைன் டீட்டா. அப்போது இந்த என் சைன் தானே இங்கே ஆக்ட் ஆகிறாரு. ஓகே, அப்படி புரிஞ்சிக்க முடியல அப்படின்னா இந்த எண்ணை யூ ரிசால்வ் இட். இஃப் யூ ரிசால்வ் திஸ் என், ஓகே, யூ ஃபர்காட் அபவுட் திஸ்.
okay. So இந்த என்ன விட்டுருங்க. If you resolve this contact force, what you will get, so here you will be having இதுக்கு perpendicular, here this perpendicular is this, இவருக்கு perpendicular இவர், so this will be your what, theta. If this is theta, you will get this is n cos theta, and then இதுக்கு perpendicular this will be n sin theta. அப்போ here what I can say, this n sin theta is responsible for this force, net force. So net force is nothing but m into a, okay. இதை ஒரு ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம், okay. Then we have to form an equation for this motion. இப்போ இவரை மட்டும் பாருங்க, okay. See only your this small m, okay. இவரில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகிறாரு. ஸோ இங்கே இவருடைய கான்டாக்ட் ஃபோர்ஸ் நார்மல் இங்கே ஒன்று இருக்குமா, கரெக்டாக. ஸோ தட் நார்மல் இஸ் நத்திங் பட் திஸ், okay. So here if you shift the theta, இது ஆல்ரெடி சொல்லிட்டேன் இங்கே ஏன் theta வருதுன்னு சொல்லிட்டு, okay. அப்போ இவரை ரிசால்வ் பண்ணால் என்ன வரும், here you will be getting n cos theta perpendicular to that, here you will be getting n sin theta, கரெக்டா. அப்போது n cos theta is acting in this direction. அப்போது your n cos theta is going to be responsible for the motion in the vertical direction. அது இல்லாமல் இதோடைய mg கீழே ஆக்ட் ஆகும், கரெக்டாக. அப்போது அவருக்கு மட்டும் ஸ்மால் மாஸுக்கு மட்டும் வருதுன்னா வெர்டிக்கல் டைரக்ஷனில் எம்ஜி ஆக்ட் ஆகிறாரு, இந்த டைரக்ஷனில் என் காஸ் தீட்டா ஆக்ட் ஆகிறாரு. ஆனால் ஆக்சலரேஷன் இஸ் இன் டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போது இஃப் யூ ரைட் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் மோஷன், வாட் யூ வில் கெட், ஸோ எம்ஜி மைனஸ் என் காஸ் தீட்டா வில் பி ஈக்குவல் டு வாட், எம்ஏ. இதுதான் ஈக்குவேஷன் 2, okay. If you solve this 2 equation, you will get the answer, okay. So summa of we can find what is capital A, okay. Small a you find, capital A கண்டுபிடிக்கலாம். அப்போ எனக்கு capital A வேணும்னா அன்னோன் என்ன இருக்காங்க பாரு, நார்மல் இருக்காரு, கரெக்டாக. ஸோ நார்மலாக நான் எலிமினேட் பண்ண ட்ரை பண்ணலாம், okay. ஸோ ஆப்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆப்ஷன், okay. இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா n இல்லாமல் இட் வில் பி இன் டேர்ம்ஸ் ஆஃப் mg and theta, okay. ஸோ அப்போ என்ன எலிமினேட் பண்ணலான்னா what we can do, so here we know this constraint relation, என்ன relation, okay, a which is equal to capital A tan theta. With that can we do anything, so here what we can do is mg, in the m a இந்த பக்கம் கொண்டு வாங்க. So if I bring like that, here I will get minus m into small a. Small a is nothing but capital A tan theta. So capital A tan theta which is equal to இது அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா n cos theta, okay. So now see this, here I have n sin theta, here I have n cos theta. So divide this two equation, divide பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, if you divide this you will get tan theta which is equal to, I am dividing first equation with second equation. அப்போ என்ன கேன்சல் ஆகிடும், tan theta மட்டும்தான் இருக்கும். You will get ma whole divided by mg minus ma tan theta, okay. So now solve this, இந்த equationல only capital A is there, a வை eliminate பண்ணியாச்சு. அப்போ solve this and finally you will get what is a, okay. So how we can do that, so this is mg tan theta, இது அப்படிங்க மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், minus ma tan square theta which is equal to ma. So here bring this here, what you will get, so if you take a in common we will get m capital M, okay. So capital M plus a in common, so capital M plus small m tan square theta, this will be equal to mg tan theta. So your capital A will be equal to mg tan theta whole divided by capital M plus small m tan square theta, okay. So this is what it is. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஓகே. ஸோ இங்கே கொடுத்துருக்க கேஸ், ஓகே, வாட் ஐ டோல்ட் யூ ஹியர், ஓகே. திஸ் இஸ் ஈக்குவலன் டு, இப்போ எங்கிட்ட ஒரு இங்கே இருக்குது, இங்கே ஒரு பிளாக் இருக்குது, எம் இருக்குது அப்படின்னா இது ரெண்டும் ஒன்று தான், ஓகே. இஃப் திஸ் இஸ் கோயிங் டு ஸ்லைட் ஹியர் லைக் திஸ், தென் திஸ் வில் மூவ் ஹியர் லைக் திஸ். அப்போது இது கேபிட்டல் ஏ, ஓகே. இவர் இந்த பக்கம் வர ஆக்சலரேஷனை போட்டிருக்கேன், இதை ரிசால்வ் பண்ணி இந்த பக்கம் இருக்க காம்பனண்ட்டை யூ ரைட், ஓகே. போத் ஆர் சேம் சினாரியோஸ், ஓகே. ஸோ இதை பாருங்கள், புரியுதான்னு பாருங்கள். புரியல அப்படின்னா வேர் யூ ஆர் ஹேவிங் டவுட் டெல் மீ அகைன், ஓகே. ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ்.